தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் திமுக போட்டேங்க, இனிமே நான் திமுக போட மாட்டேன், அதான் என் தலைவனே வந்துட்டாரு. காலங்காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை கண்டுட்டோம்? ஒரு மாற்றம் உருவாகட்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் சொன்னார் பாருங்க, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு வீட்லயும் போவாங்க, நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு எங்க தலைவர் சொன்னார். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார். நீங்க அவருடைய போஸ்டர் ஓட்டினா கிழிச்சு விட்டுறீங்க, பேனரை வச்சா கிழிச்சிடுறீங்க. சரி, போஸ்டர் பேனரை உங்களால கிழிக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் உள்ளத்திலும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு, அதை எப்படி கிழிப்பீங்க? ஒவ்வொருத்தருடைய இதயமா பார்த்து கிழிச்சு பாப்பீங்களா? அப்போ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எப்படி 1967 அண்ணா என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாரோ, 1977 எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உருவானாரோ, அதே போன்று 2026 அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய இதயங்கள்ல இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா திமுக தொண்டர்களும் இருக்காங்க, அதிமுக தொண்டர்களும் இருக்காங்க, ஒரு சைடு பிஜேபி இருக்கு, சீமான் அவர்களுடைய படையும் இருக்கு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் யாரு? இப்ப நீங்க சொன்ன ஆட்கள் தானே எல்லாம் எதிராக பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க சொல்லுங்க? அவங்களுடைய வாக்கு வங்கி எல்லாம் எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கு, வாக்காளராக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் திமுக போட்டேங்க, இனிமே நான் திமுக போட மாட்டேன், அதான் என் தலைவனே வந்துட்டாரு, எனக்கான ஒரு தலைவர் வந்துட்டாரு, அவருக்கு ஓட்டு போட போறேன். காலங்காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை கண்டுட்டோம்? ஒரு மாற்றம் உருவாகட்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் பல பேர் திமுக கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்களே, மாப்பிள்ள இந்த முறை டிவி கேட்க தான் மாப்பிள்ள என்னுடைய ஓட்டு அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்கல்ல. எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் சொன்னார் பாருங்க, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு வீட்லயும் போவாங்க, நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு எங்க தலைவர் சொன்னார். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களுடைய இதயத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார். நீங்க அவருடைய போஸ்டர் ஓட்டினா கிழிச்சு விட்டுறீங்க, பேனரை வச்சா கிழிச்சிடுறீங்க. சரி, போஸ்டர் பேனரை உங்களால கிழிக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் உள்ளத்திலும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு, அதை எப்படி கிழிப்பீங்க? ஒவ்வொருத்தருடைய இதயமா பார்த்து கிழிச்சு பாப்பீங்களா? அப்போ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எப்படி 1967 அண்ணா என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாரோ, 1977 எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உருவானாரோ, அதே போன்று 2026 அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய இதயங்கள்ல இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா திமுக தொண்டர்களும் இருக்காங்க, அதிமுக தொண்டர்களும் இருக்காங்க, ஒரு சைடு பிஜேபி இருக்கு, சீமான் அவர்களுடைய படையும் இருக்கு. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் யாரு? இப்ப நீங்க சொன்ன ஆட்கள் தானே எல்லாம் எதிராக பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க சொல்லுங்க? அவங்களுடைய வாக்கு வங்கி எல்லாம் எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கு, வாக்காளராக மாறிக்கொண்டிருக்கிறாங்க.